அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அன்றைக்கி என்கிட்ட ஒருத்தன் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. வந்தவங்க நாங்கள் வெள்ளிக்கிழமை அசைவம் சாப்பிடலாமா, இந்த மாதிரி நான் சில சமயம் செவ்வாய்க்கிழமை சாப்பிட்ற மாதிரி நான் வெளியூர் அடிக்கடி போகிறேன், நான் அடிக்கடி நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நான் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேள்வி எனக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த கேள்வி இவங்களுக்கு மட்டும் இல்லை, பல பேர் மனசில் இந்த கேள்வி ஓடிட்டு இருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யார் யார் குலதெய்வம் காவல் தெய்வங்களாக, அதாவது கருப்பணசாமி, சுடர்மடசாமி, முனியப்ப சாமி, ஐயனார், பாண்டி முனிசாமி, இந்த மாதிரி குலதெய்வம் வாரம் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அசைவம் சாப்பிடுங்க. வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா அந்த குலதெய்வத்தில் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த காவல் தெய்வங்கள் யார் யாருக்கு இருக்கோ, அவங்க குலதெய்வமாக இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமை அசைவம் சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வ அருள் நல்லா கிடைக்கும். அதே போல் உக்கிரமான அம்மன், அந்த அம்மனுக்கு நீங்கள் கடா வெட்டுற மாதிரி இருந்துச்சுனாக்கா, அந்த தெய்வம் குலதெய்வமாக இருந்தாக்கா அதுக்கு அந்த தெய்வம் வணங்குறவங்களும் தாராளமாக வெள்ளிக்கிழமை செவ்வாய் வெள்ளி அசைவம் சாப்பிடலாம். சாந்தம்மன் அம்மன் குலதெய்வமாக இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை அசைவம் சாப்பிடக்கூடாது. அதே போல் நடப்பா இப்போ குருதர்சனம் நடக்குதுன்னு வைங்களேன், குருதர்சனம் நடக்கிற புனர்பூசம் விசாகம் புரட்ட நட்சத்திரத்து அன்னைக்கும் வியாழக்கிழமை அசைவம் சாப்பிடக்கூடாது, கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. சுக்கிரதர்சனம் நடக்கிறவங்களுக்கு வெள்ளிக்கிழமையும் பரணி பூரம் பூராடம் இந்த 3 நட்சத்திர நாட்கள் வரனாலையும் அன்னைக்கு நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது. இப்போ ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் 7ஆம் பார்வையாக இருக்காங்க, குரு வலுவில்லாமல் இருக்காரு அப்படின்னா, நமக்கு எந்த கிரகத்தோட வலு தேவையோ அந்த கிரகத்தோட நாள் அன்னைக்கு அசைவம் சாப்பிடாம அதுக்கு எதிர் கிரகமான, அதாவது சுக்கிரனோட வலு வேணும்னாக்கா வியாழக்கிழமை அசைவம் சாப்பிடுங்க, குருவோட அருள் வேணும்னாக்கா வெள்ளிக்கிழமை அசைவம் சாப்பிடுங்க. இது ஒரு சூட்சம கணக்கு. இந்த நம்ம முன்னோர்கள் நடைமுறையில் ஃபாலோ பண்ண கணக்கு. இப்போ ஏகத்துக்கு வெள்ளிக்கிழமை அசைவங்களோட சாப்பிடக்கூடாது, செவ்வாய்க்கிழமை சாப்பிடணும் ஏகத்துக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த சூட்சம கணக்குறாங்க சாப்பிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு நம்மளோட குலதெய்வத்தோட பரிபூர்ணம் நமக்கு கிடைக்கும். குலதெய்வத்துக்கு நம்ம நான்வெஜ் படையல் போடுறோம், அசைவ சாப்பாடு படையல் போடுறோம். அப்போ வீட்டில் அந்த மாதிரி செஞ்சதுனா அன்றைக்கி குலதெய்வம் வீட்டில் நமக்கு சாப்பிட்டு நம்ம வயிறார வாழ்த்தி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணும். அதனால் நீங்கள் அந்த நாட்களை அசைவம் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் யாருக்கா ஒருத்தருக்கு பயன்படும். நன்றி, வணக்கம்.